வணக்கம் நண்பா. 29/8/2026 ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 26க்கு உண்டான கணிப்பை தான் பார்க்க போகிறோம். காருண்யா 766க்கு உண்டான ஒரு கணிப்பு. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு அது போகிறப்பட்டு நேற்று ஆல் போர்டு 6 7 கொடுத்துருந்தோன்னு 7 ஓகே. ஏ போர்டுக்கு வந்திருக்குது. நம்ம பி போர்டில் வச்சுக்கோம். 9 ஒரு கரெக்டான நம்பர் தான். ஆனால் கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? நேற்றைக்கு நான் சொல்லியிருந்தேன், நான் 9 4 9 டபுள்ஸ் திரும்பவும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த 6 9 இருக்கு இல்லையா, இது 6 9 ஆக்குவான், 9 6 ஆக்குவான், அடிக்கடி இது நடக்கும். சரிங்களா? அதுதான் டபுள்ஸாக 4 இல்லை 9 கொடுத்துருந்தேன் நான் வரலான்னு சொல்லிவிட்டு. அது 9 கரெக்டாக வந்திருக்குது. ஏன்னா பேட்டர்னுக்குள்ளேயும் இருக்குது இல்லை, அதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் சி போர்டு 4 கொடுத்துருந்தோம். 4க்கு பதில் 9, 4க்கு பவர் 9 வந்திருக்குது. சரிங்களா? 4 வரல, 9 வந்திருக்குது. இந்த 7 மேலே போயிருக்கு, அந்த 9ம் கீழே வந்திருக்குது. 69ங்கிறது 99 திருப்பினா 9 தான். 67ங்கிறது 6 திருப்பினா 9, 77 9 9 அப்படி தான் கணக்கு வந்திருக்குது. சரிங்களா? இந்த 34க்கு பவர் பார்த்திங்கன்னா 39. சரியா? இது வந்து 6 திருப்பினா 9 9 9. ஏன்னா எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்களும் இதை பார்த்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு ஆள் அதை புரிஞ்சு அதை போட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த 6ஐயும் திருப்பினா 9 7. ரிசல்ட் என்ன? 3 7 9 9. பார்த்தீங்கன்னா 3 9 99 9 7. அது 7 மட்டும் திருப்பிக்கிட்டாங்க. ஏ போர்டுக்கு வந்துருச்சு 7. சரிங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி வந்திருக்குது. இதற்குள்ளார தான் நம்ம கண் முன்னாடி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணணும். எம்சி நம்பர் வரும்போது பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இதையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? நல்லா தான் நம்ம கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 9 7 6 அதெல்லாம் கொடுத்துருந்தோம். இந்த 6ஐயும் திருப்பி 7 ஆக்கினதுனால பாக்ஸில் இது வந்து வின்னிங் வரும். ஆனால் நம்ம அது 9ஆக வச்சா தான். சரிங்களா? இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அங்கே கொடுத்த நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்குறோம். 3 இந்த 4க்கு பவர் 9 9 7 9 8க்கு பவர் 3 2 நம்பர் நம்மளுக்கு பவர் ஆகி போச்சு. இல்லைன்னா ஒரு பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். இப்படி தான் போகிறது. இதை தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எம்சி நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்து வைங்க நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாள் கரெக்டாக வந்துடும், எல்லா நாளும் கரெக்டாக வராது. சரிங்களா? அதனால் பார்த்து ட்ரை பண்ணிக்கணும். ஒரு ஐடியா தான் சொல்ல முடியும். இதை பார்த்து புக்கிங்கில் வந்து யாரும் கரெக்டாக எடுத்து கொடுத்துட முடியாது. இப்படி தான் வரும், இப்படி தான் போகும். 4 10 பேர் பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு அந்த யோசனை கிடைச்சா அந்த 10 பேரில் ஒரு ஆள் வின்னிங் எடுக்கலாம். சரிங்களா? அதுதான் கான்செப்ட்டு. சரிங்களா? எல்லாருக்கும் அதே நேரம் எனக்கு வந்து புரியும் போது நான் கரெக்டாக வச்சிட்டேன்னா எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும். ஒரு டைமில் நம்ம போகிறது வரதை சொல்லி கொடுக்குறதே வந்துட்டு அடுத்த நாள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்கு தான். சரிங்களா? நாளைக்கு 9 வருமானம் வரலாம், 6 வரலன்னா 9 கண்டிப்பாக வரும். நாளைக்கும் 7 6 தான் கொடுத்துருக்கோம். பேட்டர்னில் அதான் கிடச்சிருக்குது. 8ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு. சரிங்களா? 6 வரலன்னா கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு 9 வரும். அந்த 7 சேர்த்து 7 9 1 வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக வரலாம். அதேமாரி 2 1 அதுவும் வரலாம். சரிங்களா? பார்ப்போம். போர்டை பொறுத்த வரைக்கும் 5 6. சப்போஸ் உங்களுக்கு 6 வரலைன்னா அந்த இடத்துல 9 வருங்க. புரியுதா? 6 வரலைன்னா 9 கண்டிப்பாக அந்த இடத்துல வரும். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்ட்லேயும் வரலாம், பி போர்ட்லேயும் வரலாம். இன்றைக்கி கொடுத்த 7 இன்றைக்கி வரல, இல்லை ஏ போர்டுக்கு போயிடுச்சுல, நாளைக்கு பி போர்டில் அடிக்கலாம். இல்லைன்னா 7 ஏ போர்டில் நிறுத்தினாங்கன்னா 9 இங்கேயும் வரலாம், பி போர்டுக்கும் வரலாம். சரிங்களா? 9 பி போர்டுக்கும் வரலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 749ங்கிற நம்பர் பாக்ஸாக வரணும். புரியுதுங்களா? 749 பாக்ஸாக வரணும். இந்த நம்பர் பாக்ஸாகவே ட்ரை பண்ணி பாருங்கள், வந்தால் லக்கு. சரிங்களா? ஏன்னா நாளைக்கும் சி போர்டு 4 காட்டுது, அந்த 7 காட்டுது, 9 காட்டுது. 6 வரலைன்னா 9 உள்ளே வந்துடணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆட்டத்தில் நாளைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி சப்போஸ் நான் இதாச்சுன்னா இந்த நம்பர் கூட போரடியில் வந்துடலாம். 9 7 4 5 7 9 4. சரிங்களா? இந்த நம்பர் கூட ஒரு போரடியாகவே நம்மளுக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாருங்கள், உங்கள் கணிப்புலேயே வந்தால் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? எதுவும் வந்து கன்ஃபார்ம் கிடையாது, இப்படி வரலாங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 80 56 47 20 30 21 34 67. சரிங்களா? டபுள்ஸ் வருமானம் 1ஆம் நம்பர் டபுள்ஸாக இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வருமானு தெரியல. 8 5 4 இதுதான் நம்மளுக்கு
கிடச்சிருக்க டபுள்ஸு. சரிங்களா, பார்ப்போம். 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நான் கொடுக்கல, ஆனால் இதில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அதுவும் வந்துச்சுனாலும் கொஞ்சம் வைக்கணுன்னாலும் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா 4 நம்பர் வச்சாச்சு. 3 நம்பர் தான் நம்மளுக்கு டார்கெட். ஃபஸ்ட்டு 3 இருக்குது தான், அதுக்கப்புறம் எல்லாமே சப்போர்ட் தான். 4ஆம் நம்பர் எதுக்கு வச்சுருக்கோன்னா பவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 9 9 4 அந்த மாதிரி வர்றதுக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஏன்னா ஒரு நாள் தள்ளி வரலாம், ஆனால் அதை வந்து நாளைக்கே கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னா முதல்ல 999 அப்புறம் ஒரு நாள் கேப்பு. சரிங்களா, அப்புறமா வந்துட்டு இந்த நம்பர் வந்துருக்குது. இருந்தாலும் கூட இதை நாளைக்கே கூட அடிச்சுட்டு முடிச்சுருவாங்க, சொல்ல முடியாது. 3 டிஜிட்டலில் பொறுத்தவரைக்கும் 034 084 021 347 830 அதேமாதிரி 3 டிஜிட்டில் 830 நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பருக்கு வந்துட்டு இந்த நம்பரும் வரலாம். 01 801ங்கிற மாதிரி நம்பர் வந்தால் வரலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 031 கொடுத்துருக்குறேன். அதை வந்துட்டு எப்படின்னா இதெல்லாம் கொடுக்கும்போது இதெல்லாம் ஒன்று மட்டும் நம்ம சி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மீதி எல்லாம் உல்ட்டா பண்ணி தான் வைக்கணும். சரிங்களா, பாக்ஸ் மாதிரி தான் கொடுக்குற நம்பர் எல்லாமே ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வரும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எப்படி வைக்கலாங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. 830 567 304 647. சரிங்களா, 304 2 இடத்துல கொடுத்துருக்குறேன். சரிங்களா, அதனால் நீங்கள் இந்த செட்டை ஒன்று இதில் ப்ளே பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் வேண்டாம், ஏன்னா அது நம்பர் 0 வந்து வெளியில் தான் கொடுத்துருக்கோம். நம்ம 0 பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு தான், ஏ போர்டுக்கும் வரலாம், பி போர்டுக்கும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாம். சரிங்களா, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது 0. அதனால தான் நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கிறோம். 034 பாக்ஸ் கொடுத்தும் கூட இந்த மாதிரி வச்சுருக்கோம், பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, 4D பொறுத்த வரைக்கும் 74 71 70 31 75 67 79 74. இதை வந்து உள்ளே இருக்கிற 2 நம்பர் எப்படி வேணாலும் மாறலாம். சரிங்களா, 974ன்னு வரலாம், 794ன்னு வரலாம். சரிங்களா, பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.